நிறைய பேருக்கு இந்த நாகதோஷம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாகதோஷம் இருந்ததுன்னா நிறைய தடங்கல்கள் நிறையா இருக்கும். நிகழ்ச்சியில் நான் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் லைவில் வரும்போது சில காலர்ஸ் வந்து கேட்பாங்க, சார் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடங்கள் போகிறதுக்கு எந்த வழிபாடு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக வழிபாடு தான் ரொம்ப விசேஷம். இந்த நாக வழிபாடு எப்படி பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பண்ணதை ஒரு அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 நாகர் இருப்பார். இந்த நாகருக்கு போய் அந்த காலத்தில் நல்ல மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் எடுத்துகிட்டு போய் கரைச்சி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த மஞ்சளை முழுசாக தடவி குங்குமம் வச்சு, அப்புறம் புஷ்பத்தை மரத்துலேருந்து பறித்த புஷ்பத்தை வச்சுட்டு 2 தீபம் ஏற்றி வச்சு சுற்றி வருவாங்க. ஒரு இலையில் கல்கண்டோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 48 டேஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் 90 டேஸ் பண்ணுவாங்க, 108 டேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து நாகத்துக்கு வழிபாடு பண்ணேன், எனக்கு பெரிய மாற்றம் கிடைச்சது. இது ஒரு விதமான வழிபாடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாக பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த நாக பிரதிஷ்டை மரத்தடி பிள்ளையாருக்கு பக்கத்தில் இந்த 2 நாகரை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் ஒரு மண்டலம் அதுக்கு தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க. வெறும் பிரதிஷ்டை பண்ணதோடு இல்லாமல் ஒரு மண்டலம் தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த வழக்கத்தை 2வது முறையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது முடியல அப்படின்னு சொன்னால் கலசம் வச்சுட்டு ஒரு 14 டேஸ் ஆணாக இருந்தால் 14 டேஸ், பெண்ணாக இருந்ததுன்னா 13 நாட்கள் அவர்கள் வந்து நாக பூஜை, அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரை கூப்பிட்டு நாக வழிபாடு பண்ணுவாங்க. இது ஒரு வழிபாட்டு முறை. இதுவும் முடியலன்னா ஒரு 90 நாள், இப்போது நான் வெளிநாடு வெளியூரில் இருக்கேன்னா 90 நாட்கள் நாகருக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துடணும். பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தினந்தோறும் போயிட்டு வர்றது, அதில் போக முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வர்றது. இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணாலே தடங்கள் அப்படிங்கிறது கம்மியாயிடும். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம வந்து தடங்கள் இருக்கக்கூடிய நாகதோஷம், அதே மாதிரி ராகு கேதுவோடைய பரிகாரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னோம். மீண்டும் சந்திப்போம்.